இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வயிற்று பிள்ளைதாச்சுன்னு கூட பார்க்காம எப்படி வேலை வாங்கியிருக்கா பாரு. அவளுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது போல. அவளை குத்தம் சொல்லி என்ன பண்றது? எங்க போ வேணான்னு சொன்னா கேக்குறியா? இப்ப எப்படி இருக்குடி? வலி குறைஞ்சிருக்கா? கண்மணி, நீ என்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. நீ இந்த கடையில வேலை செய்யறது என்னால ஏத்துக்கவே முடியல. கண்மணி, ஏய் ஒன்ன தாண்டி சொல்லுமா. சொல்றது எதையுமே கவனிக்கிறது இல்ல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது யோசனையிலே இரு. அப்படி என்ன தாண்டி யோசிச்சுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. என்ன கேட்டாலும் எதுவும் இல்லைன்னு சொல்ல பழகிட்ட. உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும்டி. நான் ஏதாவது சொன்னா நீ கேட்க போறியா? கேட்கவும் மாட்ட. சரி, இப்ப கால்வலி எப்படி இருக்குன்னு சொல்லு. பரவாயில்லம்மா. பிரச்சனை எல்லாம் எப்பதான் சரியாக போதோ தெரியல. யாரு உள்ள? போறியா இல்லையா? அவ்வளவுதான். அண்ணி சொல்லுங்க. நீ மரா, யாரோ ரவுடிங்க இந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காங்க. அவங்க கதவை தட்டுறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு கடையில என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க பாரு மச்சான், என்ன கடைக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நேத்து முடைச்ச காளா நீ எங்க இடத்துல வந்து எங்களே அதிகாரம் பண்றியா? இந்த ஆளோட முட்டாள்தனத்தாலையும் கையால் ஆகாத தனத்தாலையும் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், எனக்கு என்னமோ இது விஜயோட வேலையா தான் இருக்குமோன்னு தோணுது மாறா. மாறா, என்ன பண்றது ஒன்னும் புரியல மாறா. என்னாலையும் அம்மாவாலையும் சமாளிக்க முடியுமான்னு தெரியல. தம்பி, ஏதாவது பண்ணுங்க தம்பி. கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துருவாங்க போல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தம்பி. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. நான் அதோ வந்துகிட்டே இருக்கேன். இந்த காரணத்துக்காகவும் கதவை மட்டும் திறந்துடாதீங்க. ஜன்னல்ல கரெக்டா லாக் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாம் லாக் ஆகலைன்னா கரெக்டா லாக் பண்ணிடுங்க. ஓகேவா? நான் வந்துகிட்டே இருக்கேன். அனி, நீங்க பயப்படாதீங்க. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. நீங்க நேரம் உங்க ரூம் போங்களேன். ரூம்கா? ரூம்க்கு எதுக்கு மாறா? நீங்க போங்க, நான் சொல்றேன். டேய், ஜன்னல்ல போய் பாரு. டேய், கதவை தொறடி. கதவை தொறடி. வந்துட்டேன் மாறா. அங்க பீரோக்கு மேல ஒண்ணு இருக்கு, எடுங்களேன். பீரோக்கு மேலையா? பேக் ஒண்ணு இருக்கு. நான் சொல்றது பொறுமையா தெளிவா கேளுங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். எவன் வந்தாலும் போடுங்க. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். 5 நிமிஷம் நீங்க பயப்படாம இருங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். என்னடி இது? குடிடி. தற்காப்புக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். வரட்டும், இன்னைக்கு அவனுங்களா நானு பாத்துடலாம். கொல்ல நினைக்கிறவங்களுக்கு நம்மளும் திருப்பி கொடுக்கணும்ல. கண்மணி, பாருங்க, கிட்ட வராதீங்க. வந்தீங்க கண்ணா பின்னான்னு வெட்டிடுவேன்.
இருக்கும்போது என் குடும்பத்து மேல கை வச்சிருவீங்களாடா? இந்த மாற இருக்கிற வரைக்கும் அவளால எங்க அண்ணியோட சுண்டு விரல கூட தொட முடியாது. எச்சு ஓடுங்கடா. வாடா வாங்கடா. அண்ணி, நான் ஒன்னு சொன்ன கேப்பீங்களா? என்ன மாறா? போதும் அண்ணி, நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. நல்லதோ கெட்டதோ நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம். நீங்க இப்படியே இங்க தனியா இருக்கிறது என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். ஆமா கண்மணி, தம்பி சொல்றதும் சரி. இன்னைக்கு நல்ல வேலையா நீ போன் பண்ண உடனே மாப்பிள்ள வந்துட்டாரு. ஆனா எப்பவும் இதே மாதிரி இருக்குமா? கெட்டது நம்மளை சுத்தும் போதுதான் நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். அதானே எல்லாருக்கும் நல்லது. அண்ணி, நீங்க ராகவும் கூட சேரணும்னு நான் சொல்லல. அது உங்க தனிப்பட்ட விஷயம். அதுல நான் தலையிடுறதாவும் இல்லை. ஆனா நீங்களும் உங்க வயித்துல இருக்கிற குழந்தையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உங்க கோவத்தை விட உங்க சேஃப்டி தான் ரொம்ப ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இந்த விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல நீ.